ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நெக்ஸ்ட் யாராவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வந்து நான் இதுக்கு முன்னாடி எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணதில்லை, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ தான் நான் பண்ண போகிறேன்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் வந்து எங்களை ஃபஸ்ட் டைமாக ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ப்ராஜெக்டோட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் நாலேஜ் கூட கிடையாது. ஃபுல்லாகவே தேரி தான் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொன்ன உடனே நாங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட்ரு. எனக்கு வந்து சார்ட்ரே இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது, பண்ணதும் கிடையாது. ஸோ எங்களுக்கு டெட்லைனும் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 10 to 1 வாரம் தான் இருக்குது நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுல. டக்குன்னு என்ன பண்ணிட்டோம்னா, சரி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாத்தையும் சார்ட்டே பண்ண தெரியாதவங்க நாங்கள் சார்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எடுத்து ஃபுல்லாத்தையும் சார்ட்ரு பண்ணி எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து பவர் சப்ளை கொடுத்தா ப்ராஜெக்டே வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க்கே ஆகலை சுத்தமாக. எதை வச்சு ஐசி மேலே சார்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும் யூடியூப்பில். ஐசி 555 டைமரில் சார்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு நாங்கள் வந்து சார்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சார்ட்ரு பண்ண ஆரம்பித்தோடனே மொத்தமாக ஒரு நாள் நான் வந்து 5-6 வாட்டி காம்பனன்ட்ஸ் மட்டுமே அதே காம்பனன்ட் செட்டப் வாங்கியிருக்கோம். ஒரு வாட்டி கூட அவுட்புட்டே வரல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இல்லை இது சுத்தமாக வந்து வேலைக்கு ஆகலை. ஆனால் வந்து பண்ண ஒரு தேர்ட் டைம் ஃபோர்த் டைம்லாம் ஒரு அவுட்புட் வருது, ஒரு பார்ட் ஆஃப் அவுட்புட் வருது, ஒரு பார்ட் ஆஃப் அவுட்புட் வந்து எங்களுக்கு வரவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டெட்லைன் வர வந்துடுச்சு, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ப்ராஜெக்ட் வந்து மாற்றிட்டோம். ஆர்டினோ போயிடலாம், அது ஃபுல்லாக கோடிங்காக இருக்கும், நமக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி சார்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது, எல்லாமே வந்து ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டினோ ப்ராஜெக்ட் போயிட்டோம். ஆர்டினோ ப்ராஜெக்ட் போகும்போது என்ன பண்ணிட்டோன்னா, எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்டினோ ப்ராஜெக்ட் எடுத்துருந்தோம். அது எல்லாமே பண்ணிட்டோம். ஃபுல் கனெக்ஷன்ஸு கோடிங் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு செட் ஆஃப் பார்ட் அதே மாதிரி ஒரு பார்ட் ஒர்க் ஆகுது, ஒரு பார்ட்டில் வந்து அவுட்புட் வரல. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ் வந்து நமக்கு ஐடியில் கரெக்டாக இருக்கும். பேசிக்ஸில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஆர்டினோ என்னன்னே தெரியல, ஆர்டினோ ப்ராஜெக்ட் என்னன்னே தெரியல, அந்த எல்சிடி என்னன்னு தெரியல, எந்த காம்பனன்ட்ஸுமே தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணி அந்த வீடியோவில் இருக்கிறத அப்படியே பார்த்து போனோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ வந்து அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து டைமும் கிடையாது, அந்த காம்பனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இது எதுக்குமே வந்து டைமுமே கிடையாது. அப்போ வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா சுத்தமாக ஒரு பார்ட் ஒர்க் ஆகுது, ஒரு பார்ட் ஒர்க் ஆகல. அன்றைக்கி வந்து அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு 4 to 5 days வந்து கொடுத்தாகணும் ப்ராஜெக்ட் அப்படின்ற நிலமையில. சரி நம்ம எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட கேட்டு பார்ப்போம்னா, நமக்கு தெரிஞ்ச யாருக்கும் ஒன்றும் தெரில, எல்லாம் தத்திங்களாக இருக்குங்க, எத்தனை பேர் காமிச்சாலும் ஒன்றுமே தெரியல. சரி யூடியூப்பில் இருப்பாங்களே அவங்களுக்கு நம்ம வந்து எதாவது மெசேஜ் பண்ணி பார்க்கலாம், அவங்க எதாவது ரிப்ளை பண்ணுவாங்கன்னா, நாங்கள் பார்த்த எல்லா வீடியோவுமே வந்து 5 to 6 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு ரிப்ளைவும் வரல. அதெல்லாம் ரொம்பவே ஓல்டான வீடியோவாக இருந்துச்சு, முன்னாடி பண்ண வீடியோவாக இருந்துச்சு. சரி இது எல்சிடி ஆர்டினோ இதெல்லாம் கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து டிவி சம்மந்தப்பட்டது, அவங்கக்கிட்ட யார்ட்டையுமே காமிக்க சொன்னாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போய் காமிக்கும் போது நிறைய பேர்கிட்ட காமிச்சோம். அதில் வந்து ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒயர் மட்டும் உங்களை சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ஒயர் மாற்றி போட்டோன்னே டக்குன்னு வந்து எங்களுக்கு அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்துருச்சு. ஸோ வந்து அப்போ அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, நான் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்து எங்களுக்கு வரவே இல்லை. என்னடா இது ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்து வரவே இல்லையே, எல்லாம் அப்படியே மொத்த கிளாஸ் முன்னாடியுமே வந்து ப்ராஜெக்ட் பண்ணி காமிக்கிறோம், டெமான்ஸ்ட்ரேட் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து சுத்தமாக வரவே இல்லை. எங்கள் மேம் வந்து சொன்னாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி பண்ணுறோம், சுத்தமாக அவுட்புட்டே வரல. அதுக்கப்புறம் வந்து அது வந்து கரெக்டாக செமஸ்டரோட எண்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒவ்வொன்றும் ப்ரெசென்ட் பண்ணும்போது அப்படியே முடிஞ்சிச்சு டைம். அப்படியே அவங்களும் விட்டுட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஓரலாக வந்து தேரியாக சொல்லி காணிக்கும் போது எங்களுக்கு மார்க் கொஞ்சம் போட்டாங்க. ஒரே ஒரு அவுட்புட் வந்துச்சு. அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் 2 பார்ட் இருக்குன்னா ஒரு பார்ட்டோட அவுட்புட் வந்துச்சு, ஒரு பார்ட்டோட அவுட்புட் வந்து வரல. அதே மாதிரியே திருப்பியும் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக எக்ஸாம் கிட்டே வந்துடுச்சு, அவங்க எல்லாரையும் அப்படியே விட்டுட்டாங்க மார்க் போட்டுட்டு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்களுக்கு டீச்சர்ஸும் வந்து அங்கே கைடன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இல்லை. அவங்க கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா அவங்ககிட்ட கேட்கறதுக்கே வந்து எங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் காலேஜ் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்டில் இருக்க காம்பனன்ட்ஸ் கூட என்னென்னு தெரியாமல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுல வந்து பிரோஜனமே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாத்தையும் சாஃப்ட்வேர் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். பட் ப்ராஜெக்ட் அவுட்புட்டே வரல. சாட்ஜிபிடி பண்ணி பார்த்தா காம்பனன்ட் சூடாயிருக்கும், இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் மிஸ்டேக்காக ஃபால்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த ரிலே என்னன்னு தெரியாது, டிரான்சிஸ்டர் என்னென்னு தெரியாது, டைமர் என்னென்னு தெரியாது, எதுவுமே என்னன்னு தெரியாமல் நான் சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாராவது இப்போ புதுசாக ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இப்போ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், செமஸ்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணுறேன் அப்படின்றவங்கலாம் வந்து ஆர்டினோ ப்ராஜெக்ட் போயிடுங்க. ஆர்டினோ ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சி ப்ரோக்ராமிங் தான். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே அந்த ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதோடைய ஆர்டினோ டுட்டோரியல்ஸும் வந்து யூடியூப்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சார்ட்ரிங்லாம் தெரியாமல், அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது சார்ட்ரிங் தெரியாமலாம் சார்ட்ரிங் ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம இறங்கக்கூடாது. சார்ட்ரிங் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அப்பயுமே வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்கெல்லாம் சார்ட்ரிங் தெரியுதோ அங்கே
போய் காமிக்க சொன்னாங்க. அங்கே போய் கொடுத்து சார்ட்டர் பண்ண சொன்னாங்க. எங்களுக்கு சரௌண்டிங்கில் யாரும் தெரியாதனால நாங்கள் வந்து ஷார்ட்டிங் பண்ணல. நாங்களே வந்து ஷார்ட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த எண்டில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் யாராவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா யாருமே வந்து இந்த மாதிரி ஷார்ட்ரிங்கு, அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டர்ஸ் ஐசி வச்சு பண்ணுற ப்ராஜெக்ட், பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணாதீங்க. எடுத்தோடனே வந்து ஆர்டினோ ப்ராஜெக்ட் போயிடுங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும். சி ப்ரோக்ராமிங் தான், புரிஞ்சுக்கவும் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ஓரளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த மாதிரி பிரெட் போர்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது தனித்தனியாக இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் ஐசி இதெல்லாம் வச்சு அடுக்கி பண்ணுற ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் பிரெட் போர்டில். இல்லை ஷார்ட்டிங் ப்ராஜெக்ட்னாலும் பண்ணுங்கள். பிகினராக இருக்கவங்க ஆர்டினோ ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஆர்டினோ ப்ராஜெக்ட் பண்ணுறா அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படி கிடையாது. ஆர்டினோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டினோனா என்ன, அதோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் பின் எது, அனலாக் பின் எது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எஸ்எம்டினா என்ன, டிஐபினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது கூட என்னென்ன காம்பனன்ட்ஸ் வச்சு பண்ணுறோமோ அந்த காம்பனன்ட்ஸ் தான் என்ன, அதோட பின் அவுட்லாம் என்னென்ன, அதில் வந்து ஆர்டினோட பேசிக் ப்ரோக்ராமிங் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது. இதோட டுட்டோரியல்ஸ் நிறைய வந்து யூடியூப்ஸ்லேயே இருக்காது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ ஆர்டினோ கூட எல்சிடி யூஸ் பண்ணுறேன்னா ஆர்டினோவும் எல்சிடி மட்டும் நான் தனியாக வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்து எல்சிடியில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து மொத்தமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். எல்சிடி டிஹெச்டி லெவல் 10 டெம்பரேச்சர். இப்போ வந்து நான் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மானிட்டரிங் சென்சார் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டினோவையும் எல்சிடி மட்டும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். எல்சிடி கூட எப்படி ஆர்டினோ ஒர்க் ஆகுது, அப்புறம் ஆர்டினோ கூட எப்படி டிஹெச்டி ஒர்க் ஆகுது அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக அசம்பிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோதான். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்பவே 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வீடியோ எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த காம்பனன்ட்ஸும் வேரி ஆகும். இப்போ நம்ம கரண்ட்டாக கிடைக்கிற காம்பனன்ட்ஸும் சரி, அப்போ உங்களுக்கு கிடைச்ச காம்பனன்ட்ஸுமே வேரி ஆகும். ஸோ ப்ராஜெக்ட்டும் வேரி ஆகும். எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து படித்து பார்த்துருங்க. அப்போ தான் வந்து தெரியும். நிறைய பேர் வந்து எனக்கு அவுட்புட் வரலன்னு போட்டிருப்பாங்க. அப்போ வந்து எதில் அவுட்புட் வருதோ அது பண்ணுங்கள். ஆர்டினோ ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக்காக உங்களுக்கு வரதுனால நீங்கள் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்க மாட்டீங்க. இல்லைனா வந்து உங்கள் ஜம்பர் வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாமல் இருக்கும். இது ரெண்டாக தான் இருக்கும் மேக்ஸ். நீங்கள் கரெக்டாக வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்து இது பண்ணிங்கன்னா ஜம்பர் வந்து சொத்த போயிடும். இல்லைனா வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க. இது ரெண்டுத்துல தான் இருக்கும். மேஜராக இப்படி தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ராஜெக்ட் பண்ணால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்களும் வந்து இந்த மாதிரி தான் காம்பனன்ட்ஸ் வச்சு அவங்க வேறு ஏதோ பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களும் டக்குன்னு ஆர்டினோக்கு மாறிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஆர்டினோவில் பண்ணால் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நம்பிக்கை ஒரு ஆர்டினோவில் பண்ணும்போது. அப்புறம் அவ்வளோதான். ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கைடன்ஸ் பண்ணவோ ஹெல்ப் பண்ணவோ வந்து யாருமே இல்லை. கரெக்டாக அந்த டெட்லைன் வந்துருச்சு. அதுதான் வந்து இன்டர்னல் மார்க்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ப்ரெஷர் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த ப்ரெஷர்லேருந்து வெளில வரணும்னு தான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி நிறையா ஈவெண்ட்டு, அப்புறம் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, காம்படிஷன், இதெல்லாம் வந்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்காது. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எதாவது டவுட்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.